அபி, பாட்டி எல்லாருமே சேர்ந்து வீட்டில் ஹாலில் இருக்காங்க. அப்போ அபி வந்து நெயில் பாலிஷ் போட்டுட்ருக்காங்க. அப்படியே பார்க்குறாரு முரளி. அதுக்குள்ளே ராகவ் வராரு. வரும்போது பஜ்ஜி வாங்கிட்டு வராரு. அப்படியே பார்க்குறாங்க அபி. ஐயோ, இந்த பஜ்ஜி நமக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. நெயில் பாலிஷ் முக்கியமா, பஜ்ஜி முக்கியமா? பஜ்ஜி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுக்க வராங்க. அதுக்குள்ளே நில்லு நில்லு, எதுக்காக நீ எடுக்கிற அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. இல்லை, பஜ்ஜி சாப்பிடணும்னு தோணுது அதான்னு சொல்கிறாங்க அபி. இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பஜ்ஜி எடுக்கிறாரு. எடுத்துட்டு அவர் யாருக்காக பஜ்ஜி எடுத்தார் தெரியுமா? உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே கோவமாக வருது முரளிக்கு. பயங்கரமாக அப்படியே கடுப்பாக்குறாரு. அப்படியே அந்த பஜ்ஜி எடுத்துகிட்டு போயிட்டு அபியோட வாயில் அப்படியே ஊட்டுறாரு. என்ன போதுமா, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கோவமாக வருது முரளிக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பயங்கரமாக கடுப்பாகுது. ஒரு பஜ்ஜி அவரும் எடுக்கிறாரு. எடுத்து அப்படியே வேக வேகமாக சாப்பிட்றாரு. அப்படி பயங்கர வேகமாக சாப்பிட்றாரு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, எதுக்காக முரளி நீ இப்படி வேகமாக சாப்பிட்ற? உனக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அப்படியே புறக்கிறது. ஐயோ புறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. உள்ளே போனோடனே அப்படியே கோவமாக வருது. அப்படியே தானாகவே கத்துறாரு. என்ன 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 பண்ணிட்டு இருக்கடா ராகவ்? என்னை வெறுப்பேற்றி பார்க்குறியா? என்னோட அபிக்கு நீ பஜ்ஜி ஊட்டுறியா? இதெல்லாம் பார்க்கணுன்னு என் தலையெழுத்தா? உன்னை விட மாட்டேன்டா, உன்னை விட மாட்டேன். இப்போ உன்னை எப்படி கடுப்பேற்றுறன்னு மட்டும் பாரு, உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸில் அப்படியே வீட்டுக்குள்ளேயே பேசிட்டு ரூம்குள்ளேருந்து வெளியே வராரு. என்ன இப்போ பரவாயில்லையா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே கேட்குறாங்க. பரவாயில்ல, பஜ்ஜி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்தது, அதனால தான் வந்து எனக்கு புறக்கேறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதனால தான் புறக்கேறிடுச்சா இல்லை வேறு ஏதாவது காரணமா அப்படின்னு ஆகாஷ் கேட்குறாரு. இன்னும் முரளிக்கு அப்படியே கோவம் அதிகமாக வருது. அப்படியே எல்லாருமே பார்க்குறாங்க. இவன் வேணும்னு தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ஆகாஷ்லாம் நினைக்கிறாரு. அப்படியே முரளி உட்காந்துட்ருக்காரு. அப்போது ராகவை பார்க்குறாரு. இருடா, உன்னை வெறுப்பேத்துறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லை அஞ்சலி பாவம், அஞ்சலி கூட நான் போய் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே பேசுகிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே ராகவுக்கு கடுப்பாகுது. நான் உள்ளே போகிறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அபி 2 பேருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க. அப்படியே முரளி வராரு. உன்னை விட மாட்டேன், என்னென்ன பண்ணுறேன்னு பாரு, உன் நிம்மதியை கெடுக்கிறதாண்டா எனக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு முரளி அங்கேருந்து அப்படியே போகிறாரு. உள்ளே போயிட்டு அபி ராகவ் 2 பேருமே இருக்காங்க. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. எதுக்காக? பஜ்ஜி ஊட்டி விட்டேனே அதனாலயா அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும் அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. என்ன அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இல்லை, என்னை உனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. உங்களையா? எனக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப எதிர்பார்ப்போடு அப்படியே ராகவ் பார்த்துட்டே இருக்காரு. சின்னதாக கை காட்டுறாங்க. இவ்வளோ தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அபி இல்லை, உன் மனசு முழுக்க நான் தான் இருக்கேன். உனக்கு என்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். என்னோடய காதலை நான் சீக்கிரமாகவே உங்ககிட்ட வெளிப்படுத்திடுவேன். அதுக்கான நாள் சீக்கிரமாக வரப்போகுது. வேலண்டைன்ஸ் அன்னைக்கு கண்டிப்பாக என்னோடய காதலை நான் உங்ககிட்ட சொல்லிவிடுவேன் அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு அபியும் நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அபி சொல்கிறாங்க, இல்லை அந்த முரளியை பார்த்தீங்களா? பார்த்தா எப்படி இருக்கான்னு பாருங்களா. அதுவும் பஜ்ஜி அவ்வளோ வேகமாக சாப்பிட்டு போயிட்டு புறக்கேறிட்டு அங்கேருந்து வராரு. அது நீங்கள் வந்து பஜ்ஜி ஊட்டினது அந்த முரளியால் தாங்க முடியலன்னு நான் நினைக்கிறேன். அவனுக்கு ஏதோ சுயநினைவு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ராகவ் சொல்கிறாரு. எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே அமைதியாக இருக்கார். அவனால் எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை பார்த்தீங்களா? இன்னும் 4 மாதம்தான் இருக்குது நான் உங்களை விட்டு போகிறதுக்கு அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ராகவ் சொல்கிறாரு, இங்கே பாரு அபி, இனிமேல் நீ சொர்க்கத்தில் இருக்க போகிற. உன்னை நான் எப்படி வச்சு தாங்க போகிறேன்னு பாரு. என் மனசு முழுக்க நீ தான் அப்படி இருக்க. நீ நிரூபிக்கவே வேண்டாம். என்னோட பொண்டாட்டி நீ தான். உன்னை தான் நான் விரும்பினேன். உன் கூட தான் நான் வாழ போகிறேன். வேலண்டைன்ஸ் அன்னைக்கு கண்டிப்பாக எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படி சந்தோஷமாக மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காரு. நீ இந்த வீட்டை விட்டு போகவே முடியாது. நான் உன்னை போகவும் விட மாட்டேன். எப்போவுமே நீ என் மனசில் தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸில் அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே அபியும் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அபி அங்கேருந்து வராங்க கிச்சன் அண்டை. வந்தவுடனே அப்போது அனு பேசுகிறாங்க. என்ன அனு அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. இல்லை, அடிக்கடிக்கு எனக்கு ஒரு மாதிரி ஞாபக மறதி மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அபி அப்படின்னு சொல்கிறாங்க அனு. அதுக்கு அபி சொல்கிறாங்க, இங்கே பாரு, அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. நான் கூட தான் எவ்வளோ விஷயத்த மறந்துருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அனு, சரியா? அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அனு பயங்கரமாக அழறாங்க. தேம்பி அழறாங்க. இங்கே பாரு அனு, நீ அழவே கூடாது. உனக்கு நடக்கிறது எல்லாமே யதார்த்தமாக நடக்கிறது தான். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுக்கு அபி வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே முரளிக்கு கோவமாக வருது, பயங்கரமாக கோவம் வருது. அப்போ சுந்தரி வந்து கேட்குறாங்க, எதுக்காக நீ இவ்வளோ டென்ஷனாக இருக்க? என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு.
அத்தை எனக்கு வர கோவத்துக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அத்தை. எனக்கு அவ்வளோ கோவமாக வருது. அந்த அபி, ராகவ் 2 பேரும் நடந்துக்கிறத நீங்களும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. அமைதியாக தானே இருக்கீங்க. உங்களால் என்ன பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். பஜ்ஜிலாம் ஊட்டி விட்டான். அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஒன்றுமே புரியலையே. அவன் எப்படி மதுவை மறந்துட்டு இந்த அபியோட சந்தோஷமாக இருக்கான்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, என்னோட அபிக்கு அவன் ஊட்டிலாம் விடக்கூடாது. என்னால் அதை தாங்கவே முடியல. எனக்கு பயங்கரமாக கோவம் வருது அத்தை. என்னோட கோவத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ கோவப்பட்டு எதுவுமே ஆக போகிறது கிடையாது. பொறுமையாக இரு, எல்லாமே நடக்கும். புரியுதா? நீ எதுக்காக இப்போ டென்ஷன் ஆகிட்டு இருக்க? இது எல்லாமே நம்ம பிரிச்சிடலாம். அபி, ராகவ் 2 பேரை பிரித்து அபி, அனு 2 பேரை வீட்டை விட்டு அனுப்பலாம். அதுதான் நமக்கு வேலை. நீ டென்ஷன் ஆனால் எதுவுமே யோசிக்க முடியாது, ஒரு வேலையும் ஆகாது. பொறுமையாக இருந்து தான் சாதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அத்தை பொறுமையாக இருக்க சொல்கிறீங்க? எவ்வளோ கடுப்பேற்றிக்கிட்டே இருக்கான் பார்த்தீங்களா? அபி கூட அப்படியே நெருக்கமாக தான் இருக்கான். அங்கே பார்த்தீங்களா, பொங்கல் செலிப்ரேஷனில் அப்படியே தூக்கி சுற்றுறான். 2 பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறாங்க. ஐயோ அத்தை, எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு ஞாபக மறதி வந்துடும் போல இருக்குது அப்படின்னு முரளி சொல்கிறாரு. அதுக்கு சுந்தரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ டென்ஷன் ஆகாத. உனக்கு நிறைய வாட்டி நான் சொல்கிறேன், நீ டென்ஷன் ஆகாத, எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து பாட்டி அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இல்லை, அஞ்சலி போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அஞ்சலி அக்காவை போய் இப்போ பார்க்கவே முடியாது. அங்கே யாராவது ஒருத்தர் தான் பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அங்கே போக முடியாது. அஞ்சலி அக்காவை யாராவது பார்த்தா இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அதனால் அவங்கள வந்து நல்லா பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. இல்லை, எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குப்பா, அஞ்சலி ஞாபகமாகவே இருக்குது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, நான் வேணா போய் பார்த்துக்கிட்டோமா அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க. அப்படியே முறைக்கிறாங்க. அப்படியே கோவமாக வருது அபிக்கு. அப்படியே பார்க்குறாங்க. சரி நான் போகல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நம்ம போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, நான் கேட்குறேன் அவங்கக்கிட்ட, எப்போ வந்து நம்ம போய் பார்க்கணுமோ அப்போ தான் நம்ம போய் அஞ்சலி அக்காவை பார்க்க முடியாது, உடனே எல்லாம் நம்ம பார்க்க முடியாது அப்படின்ற அக்காவை சொல்கிறாரு. சரிப்பா சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து அப்படியே போகிறாரு. போயிட்டு ஆஃபீஸ் போகிறாரு. ஆஃபீஸ் போன உடனே அங்கே அவங்க ஃப்ரெண்டு வராரு. வந்த உடனே பேசிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் வருது. அட்டன் பண்ணி பேசிட்டு வந்து உட்கார்றாரு. இங்கே பாருடா, என்னடா பண்ணிகிட்ருக்க, எதுக்காக நீ இப்படி பண்ணுற, என்னோட லவ்வுக்கு நீ எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டியா அப்படின்னு லேப்டாப்பில் அவங்க ஃப்ரெண்டு பேசுகிறாரு. அதுவா, உனக்கு தான் எத்தனை வாட்டி ஐடியா கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரு. இல்லை, வேலண்டைன்ஸ் டே வருது, அன்னைக்கு உனக்கு என்ன தோணுதோ அதை செய், நான் உனக்கு ஐடியா தரேன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரு. என்னடா சொல்கிற, அதுக்கு இன்னும் 1 மாதம் இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏண்டா, லவ் பண்ணுறேன்னு சொல்கிற, 1 மாதம் கூட உன்னால் பொறுமையாக இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. இது எல்லாமே அபியும் நின்று கேட்டுட்ருக்காங்க, ராகவும் கேட்டுட்ருக்காரு. அப்படியே உள்ளே வராங்க. எப்படி இருக்கீங்க அபி அப்படின்னு சொல்லிட்டு ராகவோட ஃப்ரெண்டு கேட்குறாரு. நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இல்லை, ராகவோட வாழ்க்கையில் நிறைய மாற்றம் வர மாதிரி எனக்கு தெரிஞ்சிருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணமே நீங்கள் தான். நீங்கள் ராகவோட வாழ்க்கையில் வந்தவனே தான் இவ்வளோ மாற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரு. அப்படியே அபி பார்க்குறாங்க, எதுவுமே பேசவே இல்லை. அதுக்கப்புறம் அங்கேருந்து அபி போகிறாங்க. போனோடனே அப்படியே ஃபோன் பண்ணுறாரு. ஆகாஷ் கிட்ட கேட்குறாரு, என்ன பண்ணலாம், அபி கிட்ட என்னோடய காதலை நான் வெளிப்படுத்தணும், எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. அதுக்கு ஆகாஷ் சொல்கிறாரு, அதுக்கு ஒரு கரெக்டான ஒரு நாள் இருக்குது, வேலண்டைன்ஸ் டே இருக்குது, அன்னைக்கு உன் மனசில் என்ன நீ நினைக்கிறியோ அதை நீ அபிக்கிட்ட சொல்லு அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு. ஓ ஆமாம்ல, இது சூப்பரான ஐடியாவாக இருக்கே. சரி, அதுக்குள்ளே அபிக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கோ. அவங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே அந்த வேலண்டைன்ஸ் அன்னைக்கு நீ செய். கண்டிப்பாக அவங்க உன்னை ஏற்றுப்பாங்க. அவங்க மனசில் இருக்க கோவம் எல்லாமே போயிடும் அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு. அப்படியே யோசிக்கிறாரு ராகவ். சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. போயிட்டு அபியோட அந்த ஸ்டில்லெல்லாம் எடுத்து பார்க்குறாரு. சூப்பராக ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அதை கொடுக்குறாரு. இங்கே பாருங்கள், இதை இந்த 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 சோத்தில் ஒட்டுற மாதிரி பெருசாக ஆல்பம் போடுங்க, நல்லா பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அங்கே இருக்கவங்க போயிட்டு அந்த ஃபோட்டோ எல்லாமே வந்துட்டு போட்டு எடுத்துகிட்டு வராங்க. காப்பி போட்டு கொண்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல ஒட்டுங்க, என்னோடய ஆஃபீஸில் இந்த இடத்துல அபியோட ஃபோட்டோ பெருசாக சூப்பராக இருக்கணும் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. அதை கேட்டவொடனே அப்படியே லாவண்யாவுக்கு கோவமாக வருது. எதுக்காக ராகவ் நீ வந்து அபியோட ஃபோட்டோவை இந்த இடத்துல ஒட்ட சொல்கிற, எனக்கு கோவம் அதிகமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க லாவண்யா. அதை கேட்டோடனே அப்படியே ராகவ் சொல்கிறாரு, இல்லை
அபியோட ஃபோட்டோ இங்கே தான் இருக்கணும், நான் தான் ஒட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே லாவண்யாவுக்கு கடுப்பாகுது, அப்படியே கோவமாக வருது. அங்கேருந்து அப்படியே கோவமாக போகிறாங்க. இது எல்லாத்தையுமே அப்படியே அபி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது என்னோடய ஃபோட்டோவை இவ்வளோ அழகாக சூப்பராக ஒட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஒன்றும் இல்லை, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற ராகவ் கேட்குறாரு. எனக்கு பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது அப்படின்னு அபி சொல்கிறாங்க. சரி, நான் இந்த ஃபோட்டோ கிட்ட நின்று ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு அபி சொல்கிறாங்க. எடுத்துக்கோ அபி, இதில் என்ன இருக்குது அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. அதே மாதிரி அபி வந்துட்டு அப்படியே அந்த ஃபோட்டோ கிட்ட நின்று அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு உடனே அப்படியே பார்க்குறாங்க. 2 பேருமே ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது லாவண்யாவுக்கு அப்படியே கடுப்பாக இருக்குது. என்ன ராகவ் பண்ணிகிட்ருக்க, என்ன பண்ணிகிட்ருக்க, எனக்கு எதுக்கு தேவையில்லாத கடுப்பு ஏற்றிட்டுருக்க, இந்த அபியோட ஃபோட்டோவை இந்த ஆஃபீஸில் மாட்டி என்னை டென்ஷன் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே கோவம் வருது லாவண்யாவுக்கு. ஆனால் லாவண்யாவால் எதுவுமே பண்ணவே முடியல. அங்கே வந்து ராகவ் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனோடனே அபி ராகவ் 2 பேருமே ரூமில் இருக்காங்க. அப்போ ராகவ் கேட்குறாரு, உனக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பீச்சுக்கு போகிறது பிடிக்கும், அப்புறம் உங்களுக்கு தான் தெரியுமே, அப்புறம் வந்துட்டு இந்த பஜ்ஜி சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. மீன் பிடிக்க கூட எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அது எல்லாத்தையுமே ராகவ் கேட்டுக்கிறாரு. அபியோட எல்லா ஆசையுமே நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்காரு.